இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்காக சுட சுட ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேரு தி வுல்ஃப் மேன். 2025 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோட அப்பா 30 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிருப்பாரு. ஆனா கடைசியா இறந்து போன விஷயம் தெரிஞ்சதுமே சரி கடைசியா நம்ம அப்பாவோட வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு இவனோட மனைவியை குழந்தைய கூட்டிட்டு அந்த காட்டு பக்கம் வந்துடுறான். அவனோட அப்பா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள இருக்க அந்த ஓனாய் வேற இவனை அட்டாக் பண்ணிருது. இதனால இவனு ஓனாயா மாறிறான். கடைசியா அந்த காட்டுக்குள்ள இருந்த ஓனாயிட்டையும் ஓனாயா மாறின புருஷங்கிட்டையும் இந்த படத்தோட ஹீரோனும் அவளோட மகள் எப்படி தப்பிச்சாங்கிறதா ரொம்பவே சுவாரஸ்யமா சொன்ன படம். இந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சீனுமே படு பயங்கரமா இருக்கும். என்ன இந்த படத்தை கொஞ்சம் ஜவ்வா இழுத்திருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை சுருக்கி சொல்ல பாக்குறேன். புதுசா நம்ம சேனல்ல வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கொடுத்துருங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய குளவி அங்க இருக்க சின்ன சின்ன எறும்பு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும். அப்ப மத்த எறும்புகளை ஒண்ணு சேர்ந்து அந்த குளவியரை கொண்டுட்டு இருக்கும். ஆனா எதுக்காக இந்த காட்சியை காட்டுறாங்க தெரியல. ஒருவேளை படத்துல ஏதாவது சொல்ல வராங்களான்னு நாமளும் போக தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளதான் இந்த படத்தோட ஹீரோ இருப்பான். அவன் ரொம்ப சின்ன பையனா இருப்பான். அவனுக்கு துணையா இருக்கிறது அவனோட அப்பா மட்டும்தான். அப்ப மறுநாள் விடிஞ்சதுமே மான வேட்டையாடுறதுக்காக பையனை கூட்டிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள வந்துடுறான். அப்ப இவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காப்ல மகனை பார்த்து, எப்பாரா நீ மான வேட்டையாட பாக்கணும் ஆசைப்பட போய் தான் உன்னை அந்த காட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். இந்த காட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் என்னோட பேச்சை மட்டும் தான் நான் கேட்கணும்னு இவனு கட்டுமுட்டா பேசிட்டு இருப்பான். அப்ப மகன் சரின்னு சொல்லிட்டு இருக்க அதே நேரம் பின்னாடி பார்த்தா ஒரு மானு வேற கண்ணுல பட்டுருது. அப்ப அந்த மான சுட போனா அந்த மானு வேற ஓடி போயிரும். இவனு பின்னாடி ஓடி போயிடான். அதே நேரம் பையனை எங்கடா பார்த்தா அவன் ஒரு திசைக்கு ஓடி போயிடுறான். அவன் அங்கிட்டு ஓடி வந்து ஒரு மரத்துக்கிட்ட உட்கார்ந்துறான். அப்ப அந்த மான சுடுறதுக்காக இவன் அந்த கண்ணை வச்சு பாத்துட்டு இருப்பான். அப்ப முன்னாடி பார்த்தா ஒரு ஓனாய் மனுஷன் நின்றுட்டு இருப்பான். ஆனா அது ஓனாய் மனுஷனா இவனுக்கு தெரியாதுல. சடனா அதை பார்த்து ரொம்ப பாய்ந்து போய் இவன் அந்த கண்ணை இறக்கி பார்த்தா அங்க எதுவுமே காணும். என்னடா எதுவுமே காணுமேனு அப்ப இவனு பயத்துல பின்னாடி வந்துட்டு இருக்க. அப்ப சுத்தி முத்தி ஏதோ சத்தம் கேட்குமே. இவன் ரொம்ப பயந்து போறான். இந்த அப்பாங்கிற வந்ததுமே இந்த பையல திட்டிட்டு இருப்பான். இப்பதாட சொன்னேன் அதுக்குள்ள என் பேச்ச மீறிட்டேன்னு இவ வேற கண்டபடி திட்டிட்டு இருக்க. அப்போ அதே சத்தத்தை இவனு கேட்டான். அப்ப அந்த காட்டுக்குள்ள ஏதோ இருக்குன்னு பயந்துகிட்டு அதே காட்டுக்குள்ள பாக்குறதுக்கு சின்னதா ஒரு வீடு மாதிரி இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப வெளியே பார்த்தா ஏதோ ஒரு மிருகம் வேட்டையாடி திங்கிற மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்கும். இதை கேட்டதுமே இவன் ரொம்ப பயந்து போயிறான். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா எந்திரிச்சு பார்த்தா அந்த காட்டுக்குள்ள எதுவுமே காணும். அப்ப அந்த கண்ணை வச்சு பார்க்கும் போதுதான் இவன் துரத்திட்டு வந்தான ஒரு மானு அது வேற கொடூரமா செத்து கிடக்கும். அதை பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு குறுக்க வேற ஒரு மிருகம் ஓடும். இதை பார்த்து இவன் ரொம்ப பயந்து போயிறான். ஆனா அது என்ன ஏதுன்னு இவனு சரியா பார்க்க மாட்டான். சரி எதுக்குடா வம்பனு இருட்டாருத்துக்குள்ள இவனு வீட்டுக்கு வந்துறான். அப்ப வீட்டுக்குள்ளே ஒரு ரேடியோ வச்சிருப்பான் போல. அப்ப அந்த காட்டுக்குள்ள பார்த்த விஷயத்த அவன் வேற தகவல் சொல்லிட்டு இருப்பான். இது வேற அவன் பையன் பார்த்துட்டு இருக்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி 30 வருஷம் கழிச்சு இப்ப நம்ம ஹீரோ காட்டுறாங்க. சின்ன பையல இருந்த நம்ம ஹீரோ இப்ப வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம இவனுக்கு ஒரு 5-6 வயசுல ஒரு குட்டி பொண்ணு இருக்கும். இவனோட வேலை என்னன்னா இவன் ஒரு ரைட்டரா இருப்பான். அந்த வேலையில முடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட பொண்ணை குளிப்பாட்டுறது ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு மத்த வேலையில இவன் தான் பாத்துட்டு இருப்பான். அப்ப இவனோட மனைவி என்னாச்சுன்னு கேட்டா அவ ஒரு சேனல்ஸ்ல வேலை பாக்குறதுனால இந்த வேலையில இவன் பாத்துட்டு இருப்பான். அப்ப அந்த ரோட்ல வந்துட்டு இருக்காப்ல இந்த ரோட்ல குறுக்க ஒரு பிளாஸ்டிக் மாதிரி போடுவாங்கல்ல அது பேரு எனக்கு தெரியல. அந்த பிளாஸ்டிக் மேல இவளோட பொண்ணு ஓடி விளையாண்டுட்டு இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாயிரான். கீழே இறங்குன்னு கத்திட்டு இருப்பான். ஆனா அந்த பிள்ளை அப்பனோட பிச்சை கேட்காம அது அந்த பிளாஸ்டிக்ல நடந்து போய் தொப்புன்னு குதிக்கும். அப்ப முன்னாடி ஒரு பிச்சைக்கார வந்ததுமே அந்த பிச்சைக்கார பைய இந்த குட்டி பொண்ணை திட்டிட்டு இருக்க. அப்ப அப்பங்கிற ஓடி வரமே அதை பார்த்துட்டு அந்த பிச்சைக்காரன் போயிடுறான். அதுக்கப்புறம் தன்னோட பிள்ளைய பார்த்து, நான் இதுக்காகத்தான் சொன்னேன், நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே கேட்கணும், பேச்சை மீறி செய்யக்கூடாது, வானா வரணும் போகணும், நான் சொல்ற பேச்சை அப்படியே கேளுன்னு இவன் பிள்ளைகிட்ட அவன் ரொம்ப கோவமா பேச அந்த பிள்ளையோட முகம் வேற மாறிடும். இதை பார்த்து அப்பாக்காரன் சரி பிள்ளை ரொம்ப திட்டேன்னு பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டு உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு இந்த பிள்ளையை சமாதானப்படுத்தி இவனு வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பா மகளும் ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப அதே நேரம் பார்த்து என்னோட பொண்டாட்டி உள்ள வருவா. அவளோட கையில ஒரு கொரியர் இருக்கும். அதை இவகிட்ட கொடுக்குமே. இவனு விரிச்சு பார்த்தா 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது அவனோட அப்பனை விட்டுட்டு ஓடி வந்திருப்பான். இப்ப என்னன்னு பார்த்தா இவனோட அப்பாக்கார செத்து போயிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டோட சாவி இவன் கைக்கு வந்திருக்கும். இதெல்லாம் பார்த்து இவன் ரொம்ப அப்செட் ஆயிரான். 1000 இருந்தாலும் அப்பால இதை நினைச்சு இவன் ரொம்ப கவலைப்பட அடுத்த நாள் காலையில பார்த்தா இவன் மனைவி வேலை பார்க்குற இடத்துக்கு வந்திருப்பான். அப்ப பொண்டாட்டி பார்த்து, இந்த பாருமா 30 வருஷத்துக்கு முன்னாடி என் அப்பா விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப திரும்ப அந்த இடத்துக்கு போன ஆசையா இருக்கு. ஒரே ஒரு தடவை மட்டும் நாம ஃபேமிலியா போயிட்டு வரோம்னு இவனு ரொம்ப கெஞ்சவுமே அவளு விருப்பம் இல்லாம ஓகே சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க அந்த கிராமத்தை நோக்கி இவங்களோட ட்ரக் எடுத்து போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் பார்த்தா அந்த பறந்து விரிஞ்ச அந்த காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டுக்கு நடுவுல தான் சின்னதா ஒரு ரோடு போயிட்டு இருக்கும். இவங்களும் அந்த ரோட்டு வழியா வந்து அந்த காட்டுக்குள்ள வந்துறாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வேற பொழுது வேற சாஞ்சிட்டு இருக்கு. இவங்களும் அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க. அப்படி வர்ற வழியில வழியை மறந்து போச்சு. ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோ இருந்திருப்பான். அதனால இவனுக்கு சுத்தமா யாவும் இல்ல. என்ன பண்ணு தெரியாம முடிச்சிட்டு இருப்பான். யார்ட்டையாவது உதவி கேட்கலான்னு இவனு போன் எடுத்து பார்த்தா போன்ல வேற சுத்தமா டவர் இல்ல. அப்ப எதுக்கு பார்த்தா ஒரு டெண்ட் இருக்கும். அந்த டெண்ட்ல வேற ஒரு பையன் நின்றுட்டு இருப்பான். இவங்க நின்று இருக்கிறத பார்த்து அந்த பையன் வேற இறங்கி வந்துறான். இவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். அப்ப அவனு பக்கத்துல வந்ததுமே நம்ம ஹீரோ பார்த்து என்ன சார் வேணும் கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ வழியா மறந்துன்னு சொல்லுவான். வழியா எங்க போன நீங்க? இவனோட அப்பனோட பேரை சொல்லுமே. ஓ அந்த இடத்துக்கா? அது எனக்கு நல்லாவே தெரியும். இங்க இருந்து ரொம்ப தூரமா போகணுமே சொல்லுமே. அப்ப நம்ம ஹீரோ உதவி கேட்பான். எங்களுக்கு கொஞ்சம் அந்த வழியை காட்ட முடியுமா சொல்ல இவனி ஓகே சொல்லி அந்த வண்டிக்குள்ள வர ஏறிறான். அப்ப இவங்க போற வழியில தான் அந்த பையன் உன சொல்லுவான், நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஊர்ல யாருமே இல்ல. இந்த காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகளுக்கும் மருமங்களுக்கு பயந்து மக்கள் எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னு இவனி இதை சொல்லிட்டு வர அதே நேரம் நைட் ஆயிடுது. அப்ப நம்ம ஹீரோ அந்த பையன் பேசிட்டு கேட்டுட்டு வரும்போதா சடனா முன்னாடி பார்த்தா அந்த ரோட்ல ஒரு உருவத்தை பார்த்ததும் பயந்து இவன் வேற வண்டி இந்த பக்கமா வளைச்சான். அப்ப அந்த படத்துல விழுந்தமே இந்த வண்டி வேற டப டப
கணவன் உருண்டு போய் அங்க ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த 2 மரத்துக்கு இடையில போய் முட்டி நின்றுக்கிறது. அப்படி அந்த வண்டி வேற அந்தரத்தை தொங்கிட்டு இருக்கும். நல்ல வேளை அவங்க யாருக்கும் அடிபட்டு இருக்காது. லேசா மயக்கத்தோட இவங்க முழிச்சிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ முழிச்சு பார்த்தா பக்கத்துல அந்த பையல வர காணோம். என்னடா பார்த்தா கீழே விழுந்திருப்பான். அதே நேரம் திரும்பி பார்த்தா பொண்டாட்டி பிள்ளைக்கு எந்த அடிபட்டு இருக்காது. அவங்க 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த காருக்கு மேல ஏறி உட்காந்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த கீழே கிடக்கிற அந்த பையல பாத்துட்டு இருக்க. அப்ப அந்த கதவு வேற திறந்திருக்கும்ல. அந்த கதவை இழுத்து மூடுற அதே நேரம் பார்த்து அந்த ஓனாய் மனுஷன் அந்த கண்ணாடி உடைச்சு நம்ம ஹீரோ கையில ஒரு கூட வர போட்டுறான். அந்த ஓனாயோட நகம் இவனோட கையில பட்டிருக்கும். அப்ப அதே நேரம் அந்த பையல பார்த்தா அது வேற தரத்துன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கும். ஆனா இப்ப வரைக்கும் அந்த ஓனாய் மனுஷனை முழுசா காட்ட மாட்டாங்க. இவனு ஒழுங்கா பாத்துருக்க மாட்டான். ஆனா அவன் சின்ன பையனா இருக்கும்போது இதே உருவத்தை அவன் பார்த்திருப்பான். அதனால ரொம்ப பயந்து போய் இவன் அந்த வண்டி மேல வந்து அவனோட பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிக்கிட்டு நேரா அந்த காட்டு பக்கம் ஓடி வந்துட்டு இருப்பான். இவங்க 3 பேருமே பயத்துல அப்படியே ஓடி வந்துட்டு இருக்க. கொஞ்சம் தூரம் ஓடி வந்து பார்த்தா இவனோட வீடு வேற வந்துருது. அப்ப அந்த வீட்டை பார்த்த சந்தோஷத்துல இவங்க 3 பேரும் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துட்டு இருப்பாங்க. கடைசி அந்த வீட்டுக்கிட்ட வந்ததுமே அவசரமா அந்த வீட்டோட கதவை திறந்துட்டு இருக்க. அப்ப பின்னாடி பார்த்தா அந்த ஓனாய் வேற கிட்ட வந்துட்டு இருக்கும். இவங்க அந்த கதவை திறந்து உள்ள வந்துறாங்க. உள்ள வந்ததுமே கதவு மூட. அப்ப அந்த ஓனாய் வேற முட்டிட்டு இருக்கும். வெளிய இருந்த அந்த கதவை வேற டம்மு டம்னு அடிச்சிட்டு இருக்கும். பயத்துல நம்ம ஹீரோயின் ரொம்ப சாக்காயிரா. அப்ப புருஷங்கிற அந்த கதவு கிட்ட நின்றுகிட்டு அப்படியே முட்டு கொடுத்துட்டு இருப்பான். ஆனா அந்த ஓனாய் மனுஷன் விடுற மாதிரி இல்ல. தொடர்ந்து அந்த கதவை உடைச்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அது சத்தமே இல்ல. என்னடா அந்த சத்தத்தை காணோம், ஒருவேளை வீட்டுக்குள்ள வந்துருச்சான்னு இவனு பயத்துல போய் அந்த வீட்டோட முக்கு மொழியில இருக்கும்ல ஒரு இடம் விடாம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்பான். கடைசியா ஒரு ரூமுக்கு வந்ததுமே அந்த இடத்துல ஒரு சார்ஜ் லைட் கிடைக்கும். அந்த லைட் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வெளியாது நிக்குதான்னு இவனு ஜன்னல் பாத்துட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துல அந்த மிருகம் இல்ல. அப்ப அந்த மிருகம் எங்கடா போச்சுன்னு பயந்துகிட்டு இவன் அந்த பாதாளருக்கு வந்துடுறான். அப்ப அந்த பாதாளர் பார்த்தா இந்த வீட்டோட மொத்த பவர் ஸ்டேஷன் அங்கதான் இருக்கும். அதை ஆன் பண்ணமே வெளியே இருக்க அந்த ஜெனரேட்டர் வேற ஆன் ஆயிருது. இந்த வீட்டுக்கு வேற கரண்ட் வந்துரும். அப்ப திடீர்னு கரண்ட் வரமே வீட்டுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோனும் அந்த குட்டி பொண்ணு ரொம்ப பயந்துருது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ மேல வந்துடுறான். அப்ப அந்த குட்டி பொண்ணு இதை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்குமா. அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து அந்த குட்டி பொண்ணை பார்த்து பயப்படாதமா, அப்ப நான் இருக்கேன்ல, நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. அப்ப அவன் பக்கத்துல இருக்க வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்து வராது. விடிஞ்சதுமே நம்ம எல்லாருமே திரும்ப நம்ம ஊருக்கு போயிடலான்னு அந்த குட்டி பொண்ணுக்கு தைரியம் சொல்லி அந்த பிள்ளைய வேற படுக்க வச்சிடான். அடுத்ததா பார்த்தா இவங்க 2 பேருமே அந்த பாதாளருக்கு வந்துடுறாங்க. அப்ப அந்த அறையில ஒரு பழைய ரேடியோ இருக்கும். அந்த ரேடியோ மூலமா யார்ட்டையா உதவி கேட்கலான்னு நம்ம ஹீரோவை முயற்சி பண்ணிட்டு இருப்பான். ஆனா அந்த பக்கம் எந்த லைன் கிடைக்காது. அப்ப எதுக்கு இருக்க ரூம்ல இருந்து ஹெவியா ஸ்மெல் வருமே, என்னடா இப்படி ஸ்மெல் வருதுன்னு இவன் அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா இவன் அப்பாக்கிற பல வருஷத்துக்கு முன்னாடி காட்டுக்குள்ள இருக்க மிருகத்தை வேட்டையாடி அதோட இறைச்சியை தொங்க விட்டுருப்பான். அந்த கெட்டு போன இறைச்சி எல்லாம் இவனுக்கு நல்ல வாசனையா இருக்கும். அப்ப அந்த இறைச்சில இருந்து ஒரு துண்டு எடுத்து இவன் வாய்க்குல போட்டுக்கிட்டே வெளியே வந்துடுறான். அது கடுக்குன்னு மிளம்பது இவனோட பல்லு வேற உடஞ்சு போயிடும். இதை பார்த்து இவன் ரொம்ப சாக்காக அதே மாதிரி பொண்டாட்டி பதறி போயிடறான். உடனே ஓடி போய் ஒரு துண்டு எடுத்து அவளோட பல்லு கடியில வைக்க சொல்ல இவனு எடுத்து வச்சிட்டு இருப்பான். அப்பதான் அவன் கையில அடிபட்டு இருக்க அந்த காயத்தை நம்ம ஹீரோன் பார்த்ததுமே அவளை என்னாச்சு ஏதாச்சுன்னு அந்த சட்டை விலைக்கு பார்த்தா காயம் வர ரொம்ப பெருசா இருக்கும். உடனே அந்த ரூம்ல இந்த மருந்தை எடுத்து இந்த காயத்துக்கு ஊத்தி ஒரு துணியால கெட்டு போட்டுட்டு இருப்பா. அப்ப இந்த காயம் எப்படி வந்து கேட்டா வண்டியோட கண்ணாடி கிழிச்சிருச்சுன்னு இவ வேற பொய் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த குட்டி போட தனியா இருக்குன்னு இவளும் ஒன்னா போய் படுத்திருப்பா. அப்ப நம்ம ஹீரோ எங்கடானா முன் வாசல் வழியா வந்துடக்கூடாதுன்னு அங்க இருக்க ஒரு பெரிய பழம் எடுத்து அந்த வாசல் அடைக்கிறதுக்காக இவ ஒரு ஆணையை போட்டு அடிச்சிட்டு இருப்பான். ஆனா இவனால அடிக்க முடியல. இவனோட கைகளை பார்க்கும்போது செவந்து போய் அப்படி கிடுகிடுன்னு ஆடிட்டு இருக்கும். அதே நேரம் பார்த்து வாந்தி வந்துருது. அப்ப பாத்ரூம்ல போய் வாந்தி எடுத்துட்டு இருக்க. அப்ப செவத்துல ஏதோ டப்பு டப்புன்னு நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அதுவும் அந்த சத்தம் இவன் காதுக்கு ரொம்ப அழுத்தமா கேட்குமே. அது என்ன ஏது பாக்குறதுக்காக இவன் மேல வந்துடுறான். ஏன்னா மேல இருந்து ஒரு ரூம்ல தான் அந்த சத்தம் வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த கதவை திறந்து பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. ஏன்னா ஒருவேளை அந்த ஓனாய் வந்திருக்குமோ நினைச்சுதான் இவனு பயந்து போய் வந்திருப்பான். அப்ப செவத்துல பார்த்தா ஒரு 10 கால பூச்சி நடந்துட்டு இருக்கும். அது நடக்கிற சத்தம் தான் இவனுக்கு ரொம்பவே ஓச்சமா கேட்கும். என்னடா இந்த பூச்சி நடக்கிறதா நமக்கு இப்படி கேக்குதுன்னு இவனு இது ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க. அப்ப திடீர்னு இவனுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும். கூடவே இவனுக்கு தலை வேற சுத்திட்டு இருக்கும். பயங்கரமா தலை சுத்திட்டு இருக்க. அப்ப அதே நேரம் பார்த்து கீழே ஏதோ சத்தம் கேட்குமே. இவன் வேற அடிச்சு புடிச்சு கீழே வந்துடுறான். அப்ப அந்த ஜன்னலை எட்டி பார்த்தா வெளியே வேற அந்த ஓனாய் மனுஷன் வேற இங்கிட்ட அங்கிட்டு லாத்திட்டு இருப்பான். அப்ப இதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பயமாயிருது. அப்ப அந்த கதவு கிட்ட போய் அதோட சத்தம் கேக்குதானே இவனுக்கு காதை வச்சு கேட்டுட்டு இருக்க. அப்ப சடனா அந்த கதவோட கீழ்பக்கம் இருக்குமே அதை உடச்சு இவனோட காலை பிடிச்சிரும். அப்படி காலை பிடிச்சு தரத்தனை இழுத்துட்டு இருக்கும். வழியில வேற கத்திட்டு இருப்பான். இதை பார்த்து பொண்டாட்டி பள்ளியும் கதறிட்டு இருப்பாங்க. பயத்துல உறைஞ்சு போய் உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு மேல ஒரு சுத்தியில் இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயின் தான் அந்த சுத்தியில எடுத்து அந்த ஓனாய் மனுஷனோட கையில போட்டு அடி நடிச்சிட்டு இருப்பா. அதுவும் வழி தாங்க முடியாம நம்ம ஹீரோட காலை விட்டுரும். அதுக்கப்புறம் இவன் பதறி போய் அந்த செவத்துல வேற சாஞ்சிடறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவன் கண்ணையை மூடிறான். அப்ப திரும்ப கண்ணை முடிச்சு பார்த்தா பக்கத்துல இந்த பொண்டாட்டி பிள்ளைய காணோம். என்னடா பொண்டாட்டி பிள்ளைய காணோம்னு இவன் ரொம்ப பதறி போயிடறான். அப்ப ஒவ்வொரு இடமா தேடி பார்க்க ஆளை காணோம். கடைசி அந்த பாதாளருக்கு வந்து பார்த்தா அவன் பொண்டாட்டி பிள்ளை அங்கதான் இருப்பாங்க. அப்ப அந்த பொண்டாட்டி என்ன பண்றானா அந்த ரேடியோ மூலமா யார்ட்டையா உதவி கேட்கலான்னு இவன் முயற்சி பண்ணிட்டு இருப்பா. அப்ப இவன் இதை பார்த்து பக்கத்துல வர அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. இவன் பார்வைக்கு பார்க்கும்போது அவ்வளவு பிரகாசமா இருந்துச்சுல. ஆனா உண்மையாவே அந்த இடம் ரொம்பவே இருட்டா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வெளிச்சமே இருக்காது. ஆனா இவனோட கண்ணுக்கு அது வெளிச்சமா இருக்கும். இதை பாக்குற நாம புரிஞ்சுக்கணும்னு இந்த படத்தை எடுத்த டைரக்டர் பைய எப்படி கேமரா சுத்த விட்டுருக்கா பாருங்க. அந்த ஓனாயோட பார்வை எப்படி இருக்கும், நம்மளோட பார்வை எப்படி இருக்குன்னு அழகா நமக்கு புரிய வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த படம் ஒரு ரீமேக் தானே. இந்த படத்தோட கதை 1941 ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப இருந்த டெக்னாலஜில இந்த அளவுக்கு இந்த எஃபெக்ட் கொடுத்திருக்க முடியாது. ஆனா இப்பதான் டெக்னாலஜி எங்கேயோ போச்சு. சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போயிடலாம். அப்ப நம்ம ஹீரோன் திரும்பி பார்க்க அந்த இருட்டுக்குள்ள யாரும் வர்ற மாதிரி இருக்கும். ஆனா வர்றது நம்ம ஹீரோ தானே. இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு மூச்சே வரும். அப்பதான் அவனோட காலை காட்டுறாங்க. அவன் அறியாமலே சூச்சு போயிட்டு இருப்பான். இதை பார்த்து பொண்டாட்டி பதறி போய் அவனை கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல படுக்கப்பட்டா. அப்ப அவனோட முகத்தை பார்த்தா அவன் முகம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது மட்டும் இல்லாம குளிர்ச்சாரம் வந்த மாதிரி கிடுகிடுன்னு ஆடிட்டு இருப்பான். அப்பதான் பொண்டாட்டிக்கார பக்கத்துல உட்காந்து என்னோட பேர் எழுன்னு சொல்லி அவங்கிட்ட ஒரு நோட்டை கொடுத்தா அவன் அந்த
பேரை எழுதிடுறான். ஆனா ஒரே ஒரு எழுத்தை மட்டும் மாத்தி எழுதிறான். இத பார்த்ததுமே இவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறத இவளும் புரிஞ்சுக்கிறா. அப்ப புருஷனை பார்த்து பயப்படாதீங்க, எல்லாமே சரியாயிரும், நாம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இதை சரி பண்ணலாம்னு பேசிட்டு இருக்க. அப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ பாயிண்ட்ல பார்த்தா அவ பேசுறது சுத்தமா புரியல, ஏதோ கொணன்னு பேசுற மாதிரி இருக்கும். இவரோட கண்களை வெளிச்சமா இருக்கும். இவன் இதை பார்த்து எனக்கு என்னாச்சு, என் பார்வைக்கு எதுவுமே தெரியல, எனக்கு எதுவுமே புரியல, நீ பேசுறது புரியலன்னு இவ வேற பிணைய ஆரம்பிச்சிடான். அப்ப அவன் கையில இருந்து ரத்தம் அடைஞ்சிட்டு இருக்கும். இதை பார்த்து அந்த கையில என்னாச்சு ஏதாச்சும் பார்த்தா இவனுக்கு அடிப்பட்ட அந்த காயம் இருக்குல்ல, அந்த காயம் பெருசா வளர்ந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ரத்தத்தை காயத்தை பார்த்து இவனுக்கு வேற வெறி முத்திருது. உடனே அந்த முக்கு பக்கம் ஓடி போய் அவனோட கை அவனே கடிச்சு தின்னுட்டு இருப்பான். ஏதோ சிக்கனை கடிச்சு திங்கிற மாதிரி இவன் பால கடிச்சு தின்னுட்டு இருப்பான். இதை பார்த்த பொண்டாட்டிக்காரி பதறி போயிடுறான். தான் புருஷனோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு வேதனைப்பட்டு இவன் அந்த ஜன்னல் பக்கம் வந்து பார்த்தா வெளியே வேற ஒரு கார் நிக்கும். இதை பார்த்ததுமே இவளும் பாதாள அறைக்கு ஓடி வந்துறா. அப்ப அந்த இடத்துல அந்த வண்டியோட சாவியும் அந்த பேட்டரியும் இருக்கும். அது ரெண்டும் எடுத்துக்கிட்டு கூடவே ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அந்த வீட்டோட பின்பக்கமா இவங்க வெளியே வந்துடுறாங்க. அப்ப அந்த வண்டிக்குள்ள புள்ளையும் புருஷனையும் உட்கார சொல்லிட்டு அந்த வண்டியோட உண்பக்க டோரை திறந்து இன்ஜின்ல வேற அந்த பேட்டரியை கனெக்ஷன் கொடுத்து இவளும் வண்டிக்குள்ள ஏறிறா. அப்ப அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணா வண்டி வேற ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா பல வருஷம் ஓடாத வண்டினால அது வேற ஸ்டார்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாம இந்த வண்டியோட சத்தத்தை கேட்டு அந்த ஓனாய் வர்றதுக்குள்ள இவ வேற தப்பிச்சு போனோம். அதனால ரொம்ப பயத்தோட இவ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க. கடைசி அந்த வண்டி ஸ்டார்ட் ஆயிருது. அப்ப வெளியே வந்து அந்த பேட்டரி எடுத்துட்டு அந்த டோரை மூடிட்டு திரும்ப அந்த வண்டிக்குள்ள வந்து பார்த்தா முன்னாடி இந்த ஓனாய் மனுஷன் நிப்பான். இதை பார்த்தது இவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப அந்த ஓனாயை பார்த்து இவங்க 3 பேரும் பதறிட்டு இருக்க. அதோட அந்த ஓனாய் வேற முன்னாடி இருக்க அந்த கார் கண்ணாடி உடைச்சு அந்த கீரை வேற புடுங்கி எடுத்துருது. அப்ப அந்த ஓனாய் மனுஷன் உடஞ்ச கண்ணாடி வழியா அதை கை நாட்டி நம்ம ஹீரோனை பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இவள அந்த கத்தியை வச்சு தடுத்துட்டு இருப்பா. அப்ப அந்த குட்டி பொண்ணு ரொம்ப பயந்து போய் அது முதல்ல வெளியே ஓடி வந்துரும். பின்னாடி இவங்க 2 பேரும் ஓடி வந்துருவாங்க. அப்ப பக்கத்துல ஒரு பிளாஸ்டிக் கூடாரம் இருக்குமா, அந்த கூடாரத்துல ஏணியை போட்டு இவங்க 3 பேருமே அது மேல ஏறிடுறாங்க. எங்க அந்த ஓனாய் மேல வந்துருமோன்னு அந்த ஏணியை வேற மேல எடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன தைரியத்துலதான் இந்த பிளாஸ்டிக் மேல ஏறி உட்கார்ந்துருக்காங்க தெரியல, இது எவ்வளவு தூரம் தாங்குன்னு தெரியல. அப்ப அந்த ஓனாய் மனுஷனை பார்த்தா அவன் கொஞ்சம் கொஞ்சமா தாவி அந்த பிளாஸ்டிக் உள்ள வந்துடுறான். அப்ப அந்த புள்ள இந்த பக்கமும் இவங்க 2 பேரும் அந்த பக்கம் இருப்பாங்க. இடையில வேற சின்ன கேப்பு தான். அப்ப அந்த கூடாரத்துக்குள்ள பார்த்தா இவங்களுக்கு நேரா அந்த நின்றுட்டு இருக்கும். அப்ப அந்த ஓனாய் மனுஷன் அந்த சின்ன பிள்ளைய குறி வச்சு அது பக்கத்துல ஒரு கூடை போட்டுருது. அப்படியே பயந்து போயிடுறாங்க. அப்ப மறுபடியும் ஜம்ப் பண்ணி ஒரு பெரிய கூடை போடமே இந்த பிள்ளை வர கீழே உழப்பவும் அதே நேரம் அவங்க பிடிச்சிடறாங்க. அப்ப அந்த பிள்ளையோட கால் வர கீழே ஆடிட்டு இருக்கும்ல, ஜஸ்ட் மிஸ் தான், இன்னும் கொஞ்சம் அந்த ஓனாய் பிடிச்சிருக்கும். அதுக்குள்ள இவங்க தூக்கிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பார்த்தா அவனோட பேச முடியல. அப்ப பொண்டாட்டியை பார்த்து அந்த வீட்டுக்கு போ, நான் அதை தசை திருப்பறேன்னு இவன் இந்த பக்கமா குதிச்சு ஓடமே. இவனை பார்த்து அது வேற பின்னாடி ஓடி போயிரும். அது போனதுக்கு அப்புறம் இவங்க அந்த கூடாரத்தை விட்டு நேரா அந்த வீட்டுக்கிட்ட ஓடி வந்துடுறாங்க. அப்ப அந்த வீட்டோட வாசலை திறந்து இவங்க அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள வந்ததுமே இந்த குட்டி பொண்ணு வர கதற ஆரம்பிச்சிரும். அப்பா அப்பான்னு கத்த ஆரம்பிச்சிரும். ரொம்பவே அடம் பிடிக்க உன்னோட அப்பா நம்மளை காப்பாத்துறதுக்காகத்தான் அவர் வெளியே போராடிட்டு இருக்காரு, வருவாருன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த வீட்டுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்கவும் இவளு ஜன்னல்ல இருந்து பார்த்தா அவனோட புருஷன் நின்னுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் போய் பயத்தோட இவளுக்கு கதவை திறந்து விடுறான். அப்படி உள்ள வந்தவன் விறுவிறுன்னு அந்த பக்கத்து ரூமுக்கு போயிடுறான். இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு அப்பாவை பாக்குறதுக்காக இது வந்து பார்த்தா இவன் முடியாம படுத்து கிடப்பான். அப்ப அவன் பக்கத்துல வந்துட்டு இருக்க. அப்பதான் அவனோட முகத்தை பார்த்தா அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஓடாயா மாறிட்டு இருப்பான். அவனோட பல்கள் அப்படியே கூர்மை ஆயிட்டு இருக்கும். இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு பக்கத்துல வந்து அவனோட நெத்தியில கையை வச்சு அப்பா உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்கன்னு இவளு சொல்லிட்டு இருக்க. ஆனா இவ பேசுறது இவனுக்கு புரியாதுல. இவனோட பார்வையில பார்க்கும்போது முழுக்க ஒரு ரொம்பவே வித்தியாசமா தெரியும். அப்ப சடனா வேற வாந்தி எடுத்துறான். அப்ப என்னடா பார்த்தா ஒரு மனுஷனோட விரல் இருக்கும். ஒருவேளை அந்த ஓனரோட விரலா இருக்கும். இவனு எடுத்து பார்த்துட்டு இருக்க. இதை பார்த்தா பொண்டாடிக்காரி பதறி போய் பிள்ளை இந்த பக்கமா இழுத்துறா. அப்ப திடீர்னு வெறி பிடிச்சு இவ பொண்டாடி பக்கம் பாஞ்சு வந்துறான். அப்ப அந்த செவத்துல நிப்பாட்டி இவளை கடிக்கிறதுக்காக ரொம்பவே கோரமா பாத்துட்டு இருப்பான். ரொம்ப நேரமா முறைச்சு பாத்துட்டு இருப்பான். அப்ப இவ பொண்டாட்டியோட முகம் தெரியுமே, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா நாமளே பொண்டாட்டி பிள்ளைய கொண்டு போட்டுருவோன்னு இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்காக இவன் அந்த வாசல் கிட்ட வந்துறான். அப்ப அந்த வாசலோட கதவை திறக்குமே அந்த ஓனை வேற பாஞ்சு உள்ள வந்துரும். இவனை போட்டு குதறிட்டு இருக்கும். இவங்க 2 பேரும் போட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ மலத்தை போட்டு அதை வேற கடிச்சிட்டு இருக்குமா. இதை பார்த்த பொண்டாட்டியோட தாங்க முடியாம ஒரு பெரிய கத்தி எடுத்து அந்த ஓனையோட முதுகுல வேற குத்திடுறா. அப்ப அந்த ஓனையை அவனை விட்டுட்டு நம்ம ஹீரோன் பக்கமா திரும்பிடும். அப்ப இவளை அட்டாக் பண்ண முன்னாடி வர அங்க இருந்த சேர தூக்கி போட்டுட்டு புள்ளைய கூட்டிட்டு குடுக்குன்னு ஓடி போய் அந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள புள்ளைய அனுப்பிட்டு இவ அந்த கதவை மூடிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பா. அப்ப அந்த ஓனாய் வேற இவ பக்கத்துல வந்துரும். இவளை அட்டாக் பண்றதுக்காக ஓடி வர அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வர குறுக்க வந்துடுறான். அப்ப இவங்களுக்குள்ள சண்டை ஓடிட்டு இருக்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோ இந்த பக்கமா ஓடி வந்துடுறா. அப்ப அந்த ஓனாய் மனுஷன் நம்ம ஹீரோ போட்டு அடி நடிச்சு அவனை வேற பொழந்து எடுத்துறான். அவனோட காலை பிடிச்சி தரத்துன்னு இழுத்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போக அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோன் வந்ததுமே புருஷனை காப்பாத்துறதுக்காக ஒரு கத்தி மாதிரி நீளம் ஒன்னு எடுத்துக்கிட்டு அந்த ஓனையை வர விரட்டிட்டு இருப்பா. ஆனா அது அவனை போட்டுட்டு இவ பக்கம் வந்துட்டு இருக்கும். இவளை அட்டாக் பண்றதுக்காக முன்னாடி வர அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோ முழிச்சிடறான். அப்ப அந்த ஓனாயை போட்டு மலத்தை போட்டு அதோட கழுத்தை பிடிச்சி கழுத்திலே கடிச்சு குதறிடுவான். ரத்தம் தெறிக்க தெறிக்க அந்த ஓனையை வேற கொன்றான். இதை பார்த்த பொண்டாடிக்கிற ரொம்ப பயந்து போறா. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த ஓனாய் மனுஷனோட கையை பார்த்து இவன் ரொம்ப சாக்காயிரான். என்னடா பார்த்தா இப்பதான் ட்விஸ்டே உடைக்கிறாங்க. செத்து போனது வேற யாரும் இல்ல, இவனோட அப்பன் தான். இவன் சின்ன பையனா இருக்கும்போது இவன் அப்பனோட கையில இதே டாட்டு இருந்திருக்கும். அதை பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறான். 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னு பார்த்தா இவன் ஓனாய மாற போய் தான் இவன் பிள்ளைய கூட இவன் பார்க்காம இருந்திருக்கான். என்னாச்சு ஏதாச்சுங்கிறது இப்பதான் இவனே தெரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு இவனு வெளியே ஓடி வந்துடுறான். இவன் கொஞ்ச தூரம் ஓடி வரமே இவன் உடம்புக்குள்ள ஏதோ பண்ணுமே இவன் அந்த இடத்துல விழுந்துடுறான். அப்பதான் உடம்ப பார்த்தா இவனோட விழா எலும்புகள் அப்படி மாறிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா எலும்புகளா மாறும். அது மட்டும் இல்லாம இவனோட கைவரல்கள் அப்படி பெருசா வளரும். நகமும் பெருசா வளர அப்பதான் பார்த்தா இவன் முழு ஓனாயா மாறிடான். அப்ப முன்னாடி இருக்க அந்த காட்டை பார்த்தா இவனுக்கு அறகுறையா இருந்த இருட்டு கூட முழு வெளிச்சமா தெரியும். அப்ப உள்ள
நம்ம ஹீரோயின் வேற இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனை இல்ல, விடிஞ்சது நம்ம ஊருக்கு போலான்னு பேசிட்டு இருக்க. அப்ப திடீர்னு வேற கரண்ட் போயிருது. அதே நேரம் ரொம்ப இருட்டாயிருது. அப்ப மறுபடியும் வெளியே இருந்து சத்தம் கேட்குமே. இவ என்ன ஏது பாக்குறதுக்காக அந்த வீட்டோட சன்லைட் வந்து பார்த்தா முன்னாடி இந்த புருஷன் நினைப்பான் முழு ஓனாயா மாறி இருப்பான். இதை பார்த்து இவ புரிஞ்சுக்கிறா, இதுக்கப்புறம் நம்ம திறந்துட்டோம்னா நம்மளே குதறி போட்டுருவான்னு இவ அப்படியே நின்று பாத்துட்டு இருக்க. அப்ப அந்த பக்கமா ஓடி போயிடறான். இதுக்கப்புறம் நம்ம எப்படி தப்பிக்க போறோம்னு இவ ரொம்ப பயத்துல இருப்பா. இது வரைக்கும் புருஷங்கார பாதுகாத்துட்டு இருந்தான். இப்ப அந்த புருஷனை ஓனாயா மாறிட்டான். என்ன பண்ணுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பா. அப்ப மேல இருந்து சத்தம் கேட்கமே. இவள் யதார்த்தமா திரும்பி பார்த்தா முன்னாடி ஒரு புருஷன் நின்றுட்டு இருப்பான். இதை பார்க்கவே இவளுக்கு எப்படி இருக்கும், பயத்துல அப்படி உறைஞ்சிருப்பா. அப்ப கையில வச்சது அந்த கத்தியை வச்சு அந்த புருஷனை வர மிரட்டிட்டு இருப்பா. என் பக்கத்துல வரத பின்னாடி போன்னு இவளு அந்த கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்க. அப்ப அந்த கத்தியை வர அது புடிங்கிரும். அதோட கையில வர கிளிக்குமே. இது என்ன ஏது பாத்துட்டு இருக்கும் போது இந்த கேப்ல அவளோட பிள்ளைய கூட்டிக்கிட்டு இவளு வீட்டு விட்டு வெளியே ஓடி வந்துடுறா. அப்ப பக்கத்துல ஒரு பெரிய குடோன் இருக்கும். அந்த குடோனுக்குள்ள ஓடி போயிடுறாங்க. அப்ப உள்ள போய் பார்த்தா பின்னாடி ஏகப்பட்ட இரும்பு பொருளா இருக்கும். கூடவே பெரிய பெரிய செயின்லாம் இருக்கும். இவளு எடுத்த என்னன்னு பாத்துட்டு இருக்க. அப்ப புருஷங்கார வந்ததுமே முன்னாடி அந்த குடனோட கதவை போட்டு உடைச்சிட்டு இருக்கும். டம்முன்னு உடைச்சிட்டு இருக்கும். இதால உடைக்க முடியாதனால அந்த குடனோட கதவு கீழே சின்ன கேப் இருக்கும். அது வழியா உள்ள வரலான்னு அந்த இடத்துல மண்ணை போட்டு தோண்டிட்டு இருக்கும். அப்ப இவங்க வேற பயத்துல உள்ள உட்கார்ந்துருப்பாங்களா. அப்ப என்னடா பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பயத்துல உட்கார்ந்துருப்பாங்க. அதுவும் இருட்டுக்குள்ள உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா அந்த ஓனை மனுஷனுக்கு தான் இருட்டுல அழகா வெளிச்சம் தெரியுமா. இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி உட்கார்ந்துருக்கத இது அழகா பாத்துட்டு இருக்கும். ஆனா இது பக்கத்துல உட்கார்ந்துருக்கும். ஆனா இவங்க கண்ணுக்கு தெரியாது. அழகா இதை நம்ம காட்டியிருப்பாங்க. அப்ப இவங்க அட்டாக் பண்றதுக்காக முன்னாடி கால் எடுத்து வைக்க இவ ஆல்ரெடி ஒரு டிராப் ரெடி பண்ணி வச்சிருப்பா போல. அந்த இதுல போய் கால் மாட்டிக்கிறது. கூடவே ஒரு செயினை போட்டு கட்டி வச்சிருப்பா. அப்படி வழியில கத்திட்டு இருக்கும். இந்த புருஷன் அந்த டிராப்ல மாட்டினதை பார்த்ததுமே இவ புள்ளைய கூட்டிக்கிட்டு அந்த காட்டு பக்கமா ஓடிட்டு இருப்பா. அவ அந்த காட்டு பக்கம் ஓடிட்டு இருக்க இவங்களை பிடிக்கிறதுக்காக தன்னோட கால் மூட பார்க்காம அதோட காலை கடிச்சிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு அது காலையை அது துண்டாக்கிரும். அதுக்கப்புறம் அந்த காட்டு பக்கமா தவுண்டு வந்துட்டு இருக்க இவங்க அந்த காட்டுக்குள்ள ஓடிட்டு இருப்பாங்களா. அப்ப ஆரம்பத்துல இவங்க ட்ரக் ஒரு மரத்துல போய் மாட்டி இருக்குமே. அந்த இடத்துக்கு வந்துடுறா. அது மட்டும் இல்லாம கூடவே உதவிக்கு ஒரு பையனை கூட்டு வந்திருப்பானே. அவனோட கைகள் உடம்புல துண்டா இருக்கும். அந்த இடத்துல ஒரு கண்ணு இருக்கும். அந்த கண்ணை பார்த்து எடுக்க அது நீர் அந்த ட்ரக்ல பார்த்தா அந்த ஓனை மனுஷன் வேற வந்துறான். இதை பார்த்ததுமே இவங்க ரெண்டு ஒரு பயந்துகிட்டு அந்த காட்டு பக்கமா ஓடிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல குட்டியா ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குமே. அந்த வீட்டுக்குள்ள போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப என்னடா பார்த்தா இந்த ஓனாய் மனுஷன் இவளோட புருஷன் கொஞ்சம் கொஞ்சமா தவுண்டு இவங்க இருக்கிறத கண்டுபிடிச்சு இதுவும் மேலே ஏறி வந்துட்டு இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் பயத்துல அப்படி பதறி போயிருப்பாங்க. அப்ப முன்னாடி வந்ததுமே இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா முறைச்சு பாத்துட்டு இருக்கோம். அப்படியும் கொஞ்சம் கொஞ்சமா அதோட முகத்துல வெறி ஏறிட்டு இருக்கும். கடைசி அவங்களை அட்டாக் பண்றதுக்காக பாய போக அப்ப நம்ம ஹீரோயின் கையில வச்சிருக்க அந்த கண்ணை வச்சு அதோட நெஞ்சிலே சுட்டுறா. பொத்துன்னு கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் இவ ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடா. தன்னோட புருஷனை நம்ம கையால கொண்டுட்டுன்னு இவ ரொம்ப வேதனைப்பட அதோட இறங்கி பார்த்தா இவ வேற கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சிட்டு இருப்பான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் செத்து போக இதை பார்த்து பொண்டாட்டி புள்ளி அழுதுட்டு இருக்க. அதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.